திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். பவுலின் மனம் மாற்றம், பால்ஸ் கன்வர்ஷன். பாருங்க, எடுப்பிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் போய்கொண்டிருக்கிற பாதி வழியில், கால்பாக வழியில், அல்லது வாழ்க்கையை முடிக்கிற ஒரு தருவாயில் நீங்கள் உங்களுடைய அந்த பயண பாதையில் இருக்கலாம், இயேசுவை சந்திக்கும்படியாக. சரி, இப்போ சவுல் இயேசுவை ஜீவனோடு இருக்கிறவராக, உயிர்த்தெழுந்தவராக கண்டுகொண்டார். அதை தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். இப்போது அவர் உயிர்த்தெழுந்தவராக இவர் கண்டுகொண்டார்ன்றதுன்னா அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழலை அப்படின்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஊர் ஊராக போய் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறவங்களெல்லாம் சிறையில் அடைக்க, துன்புறுத்த, ஏன் கொலை செய்ய இந்த தீவிரமான வேலையில் இருக்கிற ஒரு தீவிரவாதி இவர். ஆனால் ஒரு சத்தம் கேட்டவுடனே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொன்ன உடனே, இந்த சின்ன உரையாடலுக்கு நடுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த அந்த சமயத்தில் ஆண்டவரே என்று அழைக்கும்படி அவரை உயிரோடு இருக்கிறவராக கண்டுகொண்டார். இன்றைக்கி உலகத்தில் இஸ்லாமிய மதம் இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, அவர் பிறந்தார், மரியாளுக்கு பிறந்தார், இறை தூதர் தான், எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனால் சிலுவையிலே மரிக்கலை, அவர் உயிர்த்தெழலை அப்படின்றத அவங்க ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாங்க. என்னன்னா, நமக்கு நஷ்டம் கிடையாது, நஷ்டம் அவங்களுக்கு தான். ஏன்? ரட்சிப்பதற்கான வழியை அவங்க கண்டுகொள்ள முடியாது. இரட்சகரை அவங்க சந்திக்கலை. இயேசுவை ஒரு இறை தூதர், ஒரு தீர்க்கதரிசியாக மட்டும் பார்த்துடுறாங்க. ஆனால் அவரையோ இரட்சகராக அவங்களால பார்க்கவே முடியல. பெருநஷ்டம் அவங்களுக்கு தான். ஒருவேளை உங்களுடைய மனதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தவராக, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக, என்னென்றைக்கும் வாழுகிறவராக, உங்களுக்கு உயிரையும் உங்களுக்கு நித்திய ஜீவனையும் கொடுப்பவராக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் ரட்சிப்புக்கு அது அவசியம். இவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை இந்த செய்தியின் மூலமாக கேட்டு இன்னும் நாம் விளங்கி கொள்ளலாம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உற்சாகம் மூட்டக்கூடிய இந்த புதிய நாளில் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, பாசமிகும் கண்மணியிலே, இந்த நாட்களில் பவுலின் மனமாற்றம். பவுல் ஒரு யூதனாகவும் ஒரு பரிசேயராகவும் எருசலேமில் உள்ள சனகரிப்பு சங்கத்தின் ஒரு இளைய தளபதியாகவும் இருக்கிறார். அவருக்கு மரண கோபம், கிறிஸ்தவத்தை கண்டால் அவ்வளவு வெறுப்பு. அவருடைய யோசனையெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக ரோமாபுரியின் அதிகாரத்தின் கீழே அன்றைய எருசலேம் யூதர்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. போதா குறைக்கு இந்த கிறிஸ்தவம் இப்பொழுது வந்து விட்டது. இந்த கிறிஸ்தவத்தின் நிமித்தம் யூதர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். ஆகவே எதிரி நம்மை அதிகமாக துன்பப்படுத்துவான் என்ற ஒரு நினைவில் சவுல் பிறகுதான் பவுலாகிறாரு. அவருடைய மனசில் இந்த காரியங்கள்லாம் இருந்ததுனால அவருக்கு அதிக கோபம். இந்த கிறிஸ்தவம் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். அரசியல் காரணமாகவும் இருக்கும், ஆவிக்குரிய காரணமாகவும் இருக்கும். இந்த மார்க்கத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். பவுலுடைய நல் மனசாட்சி எப்படி இருந்ததுன்னா, அதாவது இயேசு உயிர்த்தெழவில்லை, பொய்யாக இந்த அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள், இது தேவையில்லாத ஒரு மார்க்கம், இதனால் எருசலேமுக்கும் யூதர்களுக்கும் ஆபத்து இருக்கிறது என்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறை காலியாக இருக்கிறது, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை கண்டவர்கள் பேசினதையும் அவர்கள் நகரத்துக்குள் சென்று சொன்னதையும் கேட்ட காவலர்கள் என்ன ஆனார்கள்? 28ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம். அவர்கள் போகையில் காவல் சேவர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். 12ஆம் வசனம். அவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 45வது ஆண்டு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது 33வது ஆண்டு. ஏறக்குறைய 12 ஆண்டு காலமாக யூதர்கள் மத்தியில் இந்த பேச்சு அன்றைக்கு நிலவினது என்ற தகவலை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இயேசு உயிர்த்தெழவில்லை. அதற்கு யார் சாட்சி? அவருடைய கல்லறையை பாதுகாத்து கொண்டிருந்த காவலர்கள். எப்படி அவர்கள் சாட்சிகளாக மாற்றப்பட்டார்கள்? பிரதான ஆசாரியன் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து, நீங்கள் போய் நகரத்தில் இதை சொல்லுங்கள், அன்றைய தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவுக்கு இது தெரிய வந்தால் நாங்கள் உங்களை தப்புவிப்போம் என்று சொன்னார்கள். இந்த கருத்தின் அடிப்படையில் தான் சவுல் எனப்பட்ட தர்சு பட்டணத்தைச் சேர்ந்த அந்த வாலிபன் கடுங்கோபம் கொண்டு சீறி பாய்ந்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை மறுதலிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி, கவனிங்கள், சீறி பிரதான ஆசாரியன் இடத்துக்கு போய், இந்த வசனத்தில் பயமுறுத்துதல், சீறுதல், சிறுத்தை சீரும் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறுத்தையினுடைய சீற்றம் எப்படி இருக்கும்? சிங்கம் நம்ம எப்படி பயப்படுத்தும்? ஒரு மனிதன் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு கொலைக்காரனாக அமைதி பூங்காவாக இருக்கிற திருச்சபையை அழிக்கும்படி, பரிசுத்தவான்களை கொல்லும்படி, ஆண் என்றும் பாராமல் பெண் என்றும் பாராமல் அவர்களை நைய புடைக்கும்படி இந்த சவுல் இறங்கி போனார். சவுல் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை நம்ப முடியாமற் போனார். அதுதான் அடிப்படை காரணமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 2வது வசனம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கல்வி தெரிகிறது, ஒரு ஆளுமை தெரிகிறது, ஒரு அதிகாரம் தெரிகிறது. இப்போ நம்ம ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் எப்பவுமே மறைந்திருந்து தாக்குவாங்க, சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்வாங்க, ஆயுதங்களை கையில் ஏந்துவாங்க. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிராக எழும்பின சவுல் மறைந்திருந்து தாக்குறவனோ, சட்டத்துக்கு புறம்பாக தாக்குறவனோ, அல்லது பயமுறுத்தக்கூடிய ஒரு குற்றவாளியாகிய கோபக்காரனாகவோ இல்லை. காரணம், அவன் பகிரங்கமாக சட்ட ரீதியாக அன்றைய சமுதாயத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒருவனாக கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு போர் தொடுக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் வரைக்கும் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு மார்க்கத்தார், அதனால தான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன், கிறிஸ்தவ மார்க்கம் வேற, கிறிஸ்தவ மதம் வேற. மார்க்கம் என்பது இயேசுனுடைய வார்த்தைகளை அப்போஸ்தலர் மூலமாய் கேள்விப்பட்டு ஆதி கிறிஸ்தவர்களைப் போல நடந்து கொள்கிறவர்கள் மார்க்கத்தார். இந்த மார்க்கத்தாருக்கு வரலாறு 33ஆம் ஆண்டு எருசலேம் நகரத்தில் 3000 பேரோடு தொடங்குகிறது. கத்தோலிக்கம் என்பது 325 ரோமாபுரியில் உருவாக்கப்படுது. அங்கே போப் இருக்கிறார். புராட்டஸ்டன்ட் என்பது 1529ஆம் வருஷம் ஜெர்மானியில் துவங்கப்பட்டதாக இருக்கிறது. அதனுடைய தலைவராக மார்ட்டின் லூதர் இருக்கிறார். 1856 போல பெந்தகோஸ்து சமயங்கள்
கனடாவில் உள்ள டொரண்டாவிலும் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திலும் துவங்குகிறது. சகோதரர்களே, துவங்கின இடம், தொடங்கின மக்கள், வாழ்ந்த அனுபவம், வரலாறு இவர்களுக்கு வேறு. அதனால தான் இவர்களை எல்லாம் நாம் மதம் என்று அழைக்கிறோம். கிறிஸ்தவ மதங்கள் இவைகள். காரணம், இந்த மதத்துக்குள்ள அறிவாளிகளாகிய மனிதர்களும் அவருடைய புத்திமதிகளும் அவருடைய பழக்கங்களும் வழக்கங்களும் கண்டிக்கப்பட வேண்டிய பொய் உபதேசங்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த மதங்களில் தேவனை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு விரோதமான செய்திகளை உடையவர்கள் இருக்கிறாங்க, விக்கிரக வழிபாடுகள் இருக்கிறது. அதனால தான் இவர்களை மதம் என்று சொல்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலத்தில் அவன் சவுலாக இருந்தபோது அன்றைய கிறிஸ்தவத்துக்கு பேர் மார்க்கம். 2ஆம் வசனம் பாருங்கள். இந்த மார்க்கத்தாராகிய இந்த மார்க்கம் என்றால் வழி என்று பொருள். யோவான் 14:6 இயேசுநாதர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல வாரான் என்று சொன்னார். அதாவது இயேசு எல்லா மனிதர்களுக்கும் வழியாக இருக்கிறார், ஏணியாக இருக்கிறார். யாக்கோபு கண்ட கனவிலே ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் தொட்டு கொண்டு நின்றது போல பூமியில் உள்ள பாவியாகிய மனிதனை நீதிமானாக்கி இயேசுவாகிய அந்த ஏணியின் வழியாக நாம் ஏறி செல்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த மார்க்கத்தாரை கொல்லவும் அழிக்கவும் இந்த சவுல் எனப்பட்ட வாலிபன் புறப்பட்டு போனான். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காண்பித்த அந்த பகுதியின்படி, அதாவது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11 முதல் படித்தோம் இல்லையா? அதாவது சவுல் மிகவும் உறுதியாக இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நம்புகிறவனாக இருக்கிறார். அதான் பிரச்சனையாங்க. இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த உயிர்த்தெழுதலை நம்புவது தான் கடினமான ஒரு பகுதி. இஸ்லாமியர்கள் இயேசுவை தீர்க்கதரிசி என்றும் மரியாளை கன்னிகை என்றும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசுனுடைய சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சகோதரர்களே, கிறிஸ்தவம் என்பது இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த பவர் ஆஃப் ஜீசஸ் ரிசரக்ஷன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 122. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அன்றைக்கு சாயங்காலம் எருசலேமிலிருந்து 2 பேர் ஒரு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் உள்ள எம்மாவு என்ற கிராமத்துக்கு அவர்கள் நடந்து போகிறார்கள். இந்த குறிப்பை லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் படிக்கலாம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார். போகையில் இந்த வர்த்தமானங்களை குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். எந்த வர்த்தமானங்கள்? வர்த்தமானனா செய்தி, என்ன நடந்தது என்பதை. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நடந்த அந்த காலை நேரத்தை குறித்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து ஆச்சரியப்பட்டு இருவரும் பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசு அவர்களை சந்திக்கிறார். 15ஆம் வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளோடு கூட நடந்து போனார். 16ஆம் வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தை அவளுடைய மாம்ச கண்களால் பார்க்கக்கூடாது இருந்தது. அப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து அந்த 2 பேருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து காண்பித்து அவர்களை உணரும்படியாக செய்கிறார். இதை லூக்கா 24ஆம் அதிகாரம் 25 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அதாவது பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார்கள். அதை ஏன் நீங்கள் முதல் நம்பவில்லை என்று கேட்கிறார். 26ஆம் வசனம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும்
தம்மை குறித்து சொல்லிய வசனங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இப்பொழுது அவர்கள் இருவரும் விசுவாசிக்க தொடங்கினார்கள். இதற்குள்ள இந்த 3 பேரும் எம்மாவு என்ற கிராமத்துக்கு அருகில் வந்து சேர்ந்தார்கள். இருட்ட ஆரம்பித்து விட்டது. அந்த 2 பேரும் இயேசுவை பார்த்து, இரவு நேரமாயிற்று, நீங்கள் எங்களோடு வாருங்கள், எங்கள் வீட்டில் உணவு அருந்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். லூக்கா 24:30 அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்களில் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அதாவது இயேசுநாதர் தேவனுடைய வசனங்களை அவர்களுக்கு எடுத்து காண்பித்ததை கொழுந்து விட்ட நெருப்புக்கு ஒப்பாக அவருடைய இருதயம் பொங்கி வழிந்ததாக, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை கண்களால் கண்டு விசுவாசிக்கிறத விட தேவனுடைய வசனத்து நிமித்தமாக உணர்ந்து கொள்ளுதல் அவசியம் என்பதை காண்பித்தார். இன்றைக்கும் கூட உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசித்தால் அவர் உயிரோடு இருக்கிறதை நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், பேனால் அடிக்கோடிடுங்கள், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசு உயிர்த்தெழுந்ததை உங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதன் மூலமாக நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். அதாவது பேதுரு அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே தினமன்று முதல் சுவிசேஷத்தை அறிவித்த போது அந்த செய்தியினுடைய கடைசி கன்க்ளூஷன், அந்த பிரசங்கத்தினுடைய முடிவுரையாக சொல்லுகிறார், நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்களே அந்த இயேசுவை தேவன் கிறிஸ்துவும் ஆண்டவருமாக எழுப்பி அவரை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என்று சொன்னார்கள். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இதை சொன்னவங்க அப்போஸ்தலர்கள். அதனால் என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்ப முடியாமற் போன ஒரு பெரும்பாவம் தர்சு பட்டணத்தானாகிய சவுலிடத்தில் இருந்தது. சவுல் இவ்வளவு வைராக்கியமாக சீறி பாய்வதற்கும் கோபம் கொள்வதற்கும் சபைகளை அழிப்பதற்கும் ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்துவதற்கும் அடிப்படை காரணம், he disbelieved Jesus Christ. He thought he was not resurrected. இயேசுவை அவன் மறுதலித்தான். அவர் உயிரோடு இல்லை என்று அவன் நினைத்தான். இதுதான் காரணம். இந்த மனிதன் தமஸ்குக்கு போகிற வழியில் மத்தியான வேளையில் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய நிகழ்ச்சியை அவன் சந்திக்கிறான். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபத்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இந்த மாதிரி ஒரு காட்சியை சவுல் என்றைக்குமே கண்டதில்லை. அதாவது மத்தியான வேளை சூரிய ஒளி எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், அந்த பிரகாசத்தையும் எடுத்து சாப்பிடுகிற அளவில் அந்த பிரகாசத்திலும் அதிக பிரகாசமான ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்ததான். ஞாபகம் இருக்கா? யோவான் 8:12 இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். கிறிஸ்து மாபெரும் ஒளியாக இருக்கிறார்.
சகோதரர்களே, இந்த ஒளியை பார்த்தவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது ஒரு சத்தத்தை கேட்கிறான். இதை 4ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சகோதரர்களே, ஒரு செத்த ஆள் துன்பப்படுத்தப்பட முடியுமா? உணர்ச்சி இருக்குமா? அவனுக்கு உடல் வலிக்குமா? ஒரு முள் குத்தினா என்று கத்துவானா? இங்கே சவுல் கேட்ட அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சவுலே, சவுலே என்று தன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு வார்த்தை அவனை மாற்றிவிட்டது. அதாவது யாரை செத்தவர், அதோடு மண்ணோடு மண்ணாக போனவர் என்று நினைத்து கொண்டிருந்தானோ, அவர் உயிரோடு இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தானோ, இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், அது எனக்கு வலிக்கிறது. யாருக்கு வலிக்கும்? உயிரோடு இருக்கிறதுக்கு தானே. உயிரோடு இருக்கிறவரை மரித்த இடத்துல போய் நம்ம தேடலாமா? ஆகவே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடிப்படையான ஒரு உண்மை சவுலுக்கு தெரிந்தது. Why you are persecuting me? You cannot persecute a dead person. இல்லையா? உயிரோடு இருக்கிறவங்கள தான் நம்ம துன்பப்படுத்த முடியும். வலியும் வேதனையும் உயிரோடு இருக்கிற உடலுக்கு தான் ஏற்படுத்தப்பட முடியும். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த சத்தம் வானத்திலிருந்து வந்தது. அந்த ஒரு வார்த்தை அந்த முரட்டு சவுலை, அந்த தர்ஷு பட்டணத்தைச் சேர்ந்த சனிகரிப்பு சங்கத்தினுடைய இளைய தளபதியாக இருந்த சவுலை மாற்றிவிட்டது. சகோதரர்களே, இன்றைக்கும் கூட நாம் அறியாமையினால கர்த்தரை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். நாம் மிகுந்த பாவ வாழ்க்கையில் வாழ்கிறோம். மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெற்றோரும் இந்த சமூகமும் நமக்கு கொடுத்த சரித்திரங்களையும் பாடங்களையும் உண்மைகளை என்று நம்பி அவைகள்தான் உண்மை என்று எண்ணி நம்முடைய மதத்தை நாம் விரிவாக்கி கொண்டோம். நாம் ஒன்றையும் கேள்வி கேட்டதில்லை. நாம் யாரிடத்திலும் விசாரித்ததில்லை. பூர்வ பாதை எதுவென்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். சகோதரர்களே, சவுல் தரையிலே விழுந்து அந்த சத்தத்தை கேட்டான். இந்த வேளையில் நீங்கள் தரையிலே திரும்பி உங்களை தாழ்த்தி உயிரோடு இருக்கிற இயேசுவின் சத்தத்தை கேட்கும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அது உணர்வு உண்டாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சகோதரர்களே, அநேக சமயங்களில் மனுஷனுடைய பொய்யை நம்பி தேவனுடைய வார்த்தையை நாம் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். Because we believe the lies of man, the lies of Satan, we disagree with God. நாம் சாத்தானை நம்பி அவருடைய பொய்யை நம்பி போனதுனால நாம் தேவனோடு எதிரடியாக நடக்கிறவர்களாக, மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த அருமையான நாளில் பவுலின் மனமாறுதல் என்ற இந்த செய்தியினுடைய ஒரு பகுதியை நீங்கள் கேட்டீங்க. நாளை இதனுடைய தொடர்ச்சியை கேட்கலாம். காலையில் எழுந்து தேவ வசனத்தை கேட்கும்படி குடும்பமாக ஆயத்தமாகுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, யூதர்களுடைய பொய்யை நம்பி உயிரோடு இருக்கிற இயேசுவை நம்ப மறுத்த சவுலுடைய வாழ்க்கையை நாங்கள் கவனிக்கிறோம். நாங்களும் கூட பலவிதமான பொய்யை நம்பி விக்கிரக வழிபாடுகளிலும் பாவத்திலும் மூழ்கி இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மாற்றும், நீர் எங்களை சந்தியும், நீர் எங்களை நல்வழிப்படுத்தும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.
என்ன நேயர்களே, இந்த வசன பகுதியெல்லாம் குறித்து கொண்டீர்களா? வசனங்கள்லாம் உங்களுக்கு புரிகிறதா? இது வரைக்கும் இப்படிப்பட்ட கோணத்தில் இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஒருவேளை புதிதாக முதல் முறையாக இப்படி வேறுபட்ட கோணத்தில் வசனத்தை கேட்பீர்களானால் தயவுசெய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். நேயர்களே, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி திருமுழுக்கு பெற்று பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சவுலுடைய மனமாற்றம் எவ்வளோ பெரிதான ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் 3 முறை அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தே அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பவுல் சவுலாக இருந்த பொழுது திருச்சபையை துன்பப்படுத்தினார். யூத மதத்தில் வைராக்கியமுள்ளவராக இருந்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை மாறியது. அவர் மட்டுமல்ல, அவர் நிமித்தம் அப்போது இருந்த உலகம் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள ஒரு புதிய பாதையை தெரிந்து கொண்டது. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பவுலைப் போல நீங்கள் மாறினால் மட்டும் போதாது, பிறரை மாற்றும் ஊழியங்களை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் கேட்ட இந்த செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? முதல்ல அதை எழுதிக்கங்க, வசனத்தை படிங்க, புரிந்து கொள்ளுங்கள். இன்று கேட்ட செய்தியை குறிப்பு எழுதியிருப்பீங்க இல்லையா? அதை படித்து வேத வசனத்தின் துணை கொண்டு சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேற்றைய கேள்விக்கு கூட அநேகர் பதில் எழுதி தொலைபேசியின் மூலமாக, இமெயில் மூலமாக தெரிவித்திருந்தீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். எங்களிடத்தில் அஞ்சல் வெளி வேத பாடம், ஆவிக்குரிய புத்தகங்கள், திருச்சபைக்கு தேவையான பொருட்கள் உண்டு. வாங்கி பயன்பெறுங்கள். பிறருக்கும் கொடுத்து உதவி செய்யுங்கள். இதே நேரத்தில் இந்த சேனலில் யூடியூப்பில் இந்த செய்திகள் ஒளிபரப்பாகிறது. உங்களிடத்தில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமானால் இந்த தொலைக்காட்சி ஆப்ஸ் பதிவு செய்து நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்க்கலாம். பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் இதே நேரம் இதே சேனலில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?